மற்றும் ஒரு அண்மை செய்தி, மெத்தபெற்றமை தயாரித்ததாக கைது செய்யப்பட்ட முருகன் நாட்டு வைத்தியர் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். 17 கோடி ரூபாய் மெத்தபெட்டமைன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் முருகன் என்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த முருகன் என்பவர் நாட்டு வைத்தியர் என காவல்துறையின் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி சென்னை மாதவரம் பகுதியில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ மெத்தபெட்டமைனானது கைப்பற்றப்பட்டது. தொடர்ச்சியாக அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று இரவு வரை 8 நபர்கள், இந்த வழக்கை பொறுத்தவரை இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 பேர் நபர்களில் அருப்புக்கோட்டை பகுதியை சேர்ந்த முருகன் என்கிற நபரை கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் ஒரு நாட்டு வைத்தியர் எனவும், அதே போன்று கோவிலாங்குளம், அதாவது அருப்புக்கோட்டையில் இருந்து 100 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய கோவிலாங்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் அவர் வீடு வாங்கியிருக்கிறார். இவர் நாட்டு வைத்தியர் என்கிற காரணத்தினால் இவரிடம் காவல்துறையினரோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ எந்த விதமான சந்தேகமின்றி நாட்டு வைத்தியத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கி செல்வது போலவே அந்த வீட்டில் போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை அந்த வீட்டில் அவர் பதுக்கி வைத்திருக்கிறார். மேலும் அந்த இடத்தை ஆய்வகமாகவும் பயன்படுத்தி வருகிறார். இந்த எந்த விதமான சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவும், அதே போன்று அக்கம் பக்கத்தில் கடைகளோ நிறுவனங்களோ அதே போன்று வீடுகளே இல்லாத ஒரு இடத்தில் தான் முருகன் இந்த போன்ற ஒரு வீடை வாங்கியிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அந்த வீட்டை வாங்கி போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆய்வகமாகவே பயன்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த நிலையில் நேற்று வரை இதுவரை 10 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் பின்புலமாக இருக்கக்கூடிய நபர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தனிப்படைகளும் டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் யார் மூலமாக தமிழகத்திற்கு இந்த மெத்தபெட்டமைன் என்கிற போதைப் பொருள் வருகிறது, அதே போன்று அதனை தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை அவர்கள் எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள் என்பது தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை முடிவில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அதே போன்று இந்த முழு விவகாரம் தொடர்பாக மற்ற நபர்களை கைது செய்யப்பட்ட பிறகுதான் முழு தகவல்கள் தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.